முகூர்த்த நேரத்துல இப்படியா சார் பிஹேவ் பண்றது? கடைசி நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன சார் பண்றது? அந்த மாணிக்கம் வேற உங்களை ஏதாவது பண்ணணும்னு வெறி பிடிச்சு போய் அலையிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு மலரை கூட்டிட்டு இப்படி தனியா வெளியே போறது நல்லதுக்கு இல்ல சார். நீ இப்போ பேசிட்டு இருக்கிறது மாணிக்கத்து கூடதான்னு உனக்கு தெரியல செல்லமா. சித்தார்த் கதையை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாங்க. ஏன் சார் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சாரிம்மா, நீ அப்பாவை திட்டாதம்மா. நான் அம்மா உன்கிட்ட சொல்லாம கடைக்கு கூட்டிட்டு போனேன். சாரிம்மா. ஏன் மலர் என்கிட்ட சொல்லாம அப்பாவை கூட்டிட்டு வெளியே போன? அந்த மாணிக்கத்தால அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சும் அப்பாவை எதுக்கு நீ தனியா வெளியே கூட்டிட்டு போன? அந்த மாணிக்கம் ஒரு சைக்கோ. அவர் எந்த நேரத்துல என்ன செய்வார்னு யாருக்குமே தெரியாது. அதனால என்கிட்ட சொல்லாம நீங்க 2 பேருமே வெளியே போக கூடாது. மலர், கூடிய சீக்கிரம் அந்த மாணிக்கத்தை புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க இனிமே வெளியிலே போகணும். புரிஞ்சுதா? சரிம்மா. மாணிக்கத்தை போலீஸ் பிடிச்சிருமா. இந்த மாணிக்கத்தை எந்த கொம்பனாலையும் பிடிக்க முடியாது. நீ வாழ போறது சித்து கூட இல்லடி, இந்த மாணிக்கத்தை கூட தான். செல்லம்மா, நீங்க மலர்கிட்ட பேசிட்டு இருங்க. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்தேன். போயிட்டு வந்துடுறேன். சார், ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு? தொண்டை கட்டி இருக்கா? வர வழியில நானும் மலரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அதான் த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனா இருக்கு. பாத்தியா மலர், உன்னால அப்பாக்கு இப்ப குரலே மாறிடுச்சு. ஏன்டா இப்படி பண்ற? சாரிம்மா. சார், இனிமே மலர் பேச்ச கேட்டுட்டு கண்டதையெல்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாதீங்க. சரி செல்லம்மா. ம்.